நான் தான் பண்ணுவேன்னு சொல்கிறேன். நிச்சயம் பண்ணுவேன். பண்ணுறதுலேருந்து ரிசல்ட்டை பாருங்க எப்படி இருக்கும். ஓ பன்னீர்செல்வம் உங்களை சந்திச்சதா கடந்த மாதம் செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. சந்திச்சிருக்காரா? என்ன மாதிரியான விவாதம் நடந்தது? ஏதாவது அதை போய் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? செய்தி உங்களை சந்திச்சதா செய்தியாளர் சந்திப்பிலேயே சொல்றாருன்னா உண்மை இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. மறப்போம், மன்னிப்போம். வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர, இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம். இப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவர்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அப்படி படுத்துகிற போது தான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர, நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது. இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மணலிலே இருக்கின்றவர்களையும் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிகள் மேற்கொள்வோம். கழகத்தினுடைய மூத்த முன்னோடி மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திரு கே செங்கோட்டையன் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகம் துவங்கப்பட்ட நாளிலிருந்து இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதனை நான் முதலில் தெரிவித்துள்ள கடமைப்பட்டுள்ளேன். தலைவர் காலத்திலே அவர் மாவட்ட கழக செயலாளர், தொடர்ந்து 23 ஆண்டுகள் மாவட்ட கழக செயலாளர், தலைமை கழக தலைமை நிலைய செயலாளர், இப்படி பல்வேறு கழகத்தோட உயர்மட்ட பொறுப்புகளில் அனைத்து மக்களையும் அரவணைக்கின்ற தன்மையில் கழகத்திற்கு அவர் ஆற்றிய பணி உண்மையிலேயே அளப்பரியது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை அண்ணன் என்ன பத்திரிகையாளர் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன்.